ராமராஜன் சார் பீக்கில் இருக்கும்போதே ராஜா சாரை விட்டு வெளியே வந்து பண்ணார். அது எப்படி அது அமைஞ்சது? ஏன்னா அவர் வந்து பேக் டு பேக் இளையராஜா சார் கூட பண்ணிட்டு இருக்காப்புல, எல்லா பாடல்களுமே ஹிட் ஆகிட்டு ஆமாம்மா, இருக்கு. அப்போ பீக்கில் ராமராஜன் சார் ராஜா சார்னா வேற லெவலில். அதுவே பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் ஆகிடும். அவங்களோட பாடல்களே அந்த அளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்றதுனாலேயே பிஸ்னஸ் ஆகும். தேவாசார் என்ன சொல்லியிருக்காரு? எதை நம்பி தேவாசார்கிட்ட வந்தாங்க? அந்த அந்த அதை பற்றி எதை சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை ப்ரொடியூசர் வேலையாக இருக்காது. ப்ரொடியூசர் கூப்பிட்டு வந்திருப்பார். அதான் இவங்களாம் அலைஞ்சாங்க. அப்போ வந்து டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தார் அண்ணன், கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தார், தூர்தர்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு மியூசிக் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னு அந்த ஜாப் மேலே அவ்வளோ இல்லை இன்ட்ரெஸ்ட். ஏன்னா மியூசிக் ஃபேமிலி, மியூசிக்லேயே இருந்துட்டார் அவர். அப்போ ட்ராமா பண்ணதுலேருந்து இருந்து திடீர்னு ஒரு ஜாப்பு போகும்போது அங்கேயும் சில நேரத்தில் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ காளிதாசன் சாரும் இவரும் சேர்ந்து அலைஞ்சாங்க, ரொம்ப அலைஞ்சாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப ஒரு ட்ரிப் அந்த ஷூட்டிங் போயிட்டு ராமராஜன் சாரை பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் அவர் ஏன்னா ரொம்ப நாளாக அழிஞ்சிட்டு இருக்காங்களே இவங்கன்னு தான் அவர் சான்ஸ் கொடுத்தாரு. 2 பேரும் பாவம் பார்த்து கொடுத்தது தான். ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்காங்க, ஒரு படம் கொடுத்து தான் பார்ப்போன்னுட்டு இயக்குனர் தீனதயாள் அவர் மூலிமா அவர் கொடுத்து அவர் பண்ணார், இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க.